இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஃபாகு தான். நம்ம அந்த டேமானருந்து ஸோ அப்படியே இப்படி வளைஞ்சு இப்படி வந்துட்டுக்கிறோம். அதனால தான் ஜர்க்கினும் கழட்டிட்டு அப்படியே அந்த காற்றை ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸாக வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளம்ப போகிறோம். இப்போ அவ்வளோதான், இன்னும் ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் இருக்குது மேலே ரீச் ஆக. கிளம்பி போயிட்டு இருக்கவும். பரவாயில்ல, இங்கே நல்லா தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு டீ பார்த்தீங்கன்னா கீழே குடித்ததோடு இங்கே நல்லா இருந்துச்சு. அங்கே முன்னாடி கொஞ்சம் பாருங்களேன், லொக்கேஷன் வேறு லெவலில். அந்த க்ளவுடெல்லாம் பாருங்களேன், இவ்வளோ மேலே க்ளவுடு நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஊட்டியில் கூட நான் இந்த மாதிரி பார்க்கல. இந்த மாதிரி ஒயிட்டாக பாருங்கள், அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே இங்கே மேலே அந்த வியூவெல்லாம் செம்மையாக இருக்குது. ஆனால் இங்கே ஊட்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே கவர் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாகவே தெரியுது. பாருங்க, அங்கங்கே குட்டி குட்டி ஃபால்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கானா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:40 ஆகுது. முன்னாடி யாரோ போஸ் கொடுக்குறன்ற பேரில் உக்காந்துட்டு இருக்காங்க போல். போஸ் கொடுத்துட்டு ஏதோ ஜோடிகள். நம்ம தான் ஜோடியாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. எடுங்க நீங்களாச்சு. அந்த பாறைல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குப்பா. ஆனால் அங்கே கொஞ்சம் கூட சேஃப்டி இதே இல்லை. வந்து விட்டாக்கா பார்த்தீங்கன்னா அப்படியே போய் கீழே விழ வேண்டியது தான். எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸும் அந்த இதே இல்லை. நாம் தான் கொஞ்சம் உஷாராக வரணும் இங்கெல்லாம் பார்த்து. அங்கே பாருங்கள், அதெல்லாம் செம்மையாக இருக்குதுல்ல. ஐயோ, அப்படியே போக போக ஃபாக் கவர் ஆகுது. அந்த க்ளவுடு தான் பார்த்தீங்கன்னா இப்போ க்ளவுடு கிட்டே வந்துட்டோம். நம்ம அவ்வளோ ஹைட்டில் இருக்கோம். ஐயோ, ஆனால் இங்கே சுத்தமாக டவரே கிடைக்கல. ஏர்டெல் ஜியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து போகுது, பட்டு எந்த நெட்டும் எடுக்கலை. மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். அப்படியே ஸ்லோவாக இந்த வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் போல், அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே வியூவெல்லாம். எனக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதெல்லாம் அப்படி இருக்கா இல்லை உண்மையிலே இருக்கிறது அப்படியான்னு தெரியல. ஹேர்பின் பெண்ட்
இந்த மாதிரி மார்னிங் டைம் இல்லை ஈவினிங் டைம் வரணும் நண்பா. அப்போ தான் இதை பாருங்கள், அங்கே ஒரு ஃபால்ஸ் ஒன்று தெரியுது. இங்கே யோபா எல்லா இடத்துலையும் இப்படி ஏறி ஏறி நிற்கிறதுக்கு பயமாக தான் இருக்குது. அதுவும் இது பெரிய பள்ளமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அங்கேருந்து கொட்டிகிட்டு இருக்குது. நல்லா இருக்கு அப்படியே வியூ, செம்மையாக இருக்குல்ல. சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? இதில் கேட்காதுன்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் அப்படியே வீடு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நண்பா. இங்கேருந்து பார்த்தா தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கொடைக்கானல். உண்மையில வேறு லெவலில் இருக்குது. வாவ், வாட் எ பியூட்டி, பியூட்டி 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 பியூட்டி. பஸ்ஸு வந்து நம்மக்கிட்ட வரப்போகுது. அப்படியே ஃபுல் வரும். சரி, ஓகே, பாய். பைத்தியம். கிளவுட்ஸே பார்த்தீங்கன்னா ஸ்னோ மாதிரி அப்படியே ரோடு பாரு, என்னமே தெரியல. ஃப்ரண்ட்ஸும் சரி பேக்கும் சரி, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம க்ளவுடில் தான், ஆல்மோஸ்ட் க்ளவுடில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா க்ளவுடு சென்டர் போகிறதுனால இங்கே மட்டும் அப்படியே தெரியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே க்ளவுடெல்லாம் கவர் ஆகிட்டு இருக்கு. கீழே கேக்கெல்லாம் கொடுத்தாங்க. ஒரே ஒரு ஃபோட்டோ தான் எடுத்தோம். சரி, பர்த்டே ஏதோ செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க போல். கேக்கெல்லாம் கொடுத்து ஆனால் டாட்டாலாம் காமிச்சாங்க. சரி, நாங்களும் போகும்போது பாய் காமிச்சிட்டு அப்படியே வந்துட்டோம். எல்லாம் கேரளா போல், ஆனால் தமிழெல்லாம் நல்லா தான் பேசுகிறாங்க. பின்னாடி எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறான்னு நினைக்கிறேன். பூம்பாறை, அது போர்டில் இருக்கிறத படிச்சேன்டா. புரியல, போர்டில் இருக்கிறத படித்தேன், பூம்பாறைன்னு இருந்தது. என்ன பேச விட மாட்டேன்றானே, பைத்தியம் மாதிரி கத்தினுங்கிறானே. இது கொடைக்கானல் இல்லாமல் வேற என்னவும்? என் கிறகம் உன் கூட வரேன்னு நான் சொல்லணும், நீ மாற்றி சொல்றியா? என் கிறகம் உன் கூட வரேன்னு நான் சொல்லணும்டா. அதை அப்படியே எகிரி வச்சிடலாமா வண்டியோட? எங்கே தான் போய் கொள்றோன்னு பார்க்கலாம். ஓடிட்டு தான் இருக்குது, அது அப்படியே தான் போட போகிறேன். அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். சில்லுன்ட்டு இருக்குது கிளைமேட் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகிடுச்சு. எப்படியும் நாங்கள் வரும்போது மழை எதுவும் வரல. அது வரைக்கும் சந்தோஷம். வைல்ட் லைஃப் சேஞ்சுரி. இதோ பாருங்க, இங்கே ஒரு குட்டி ஃபால்ஸ். கிட்ட இருக்கிறது மட்டும்தான் தெரியுது, பட் லாங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியல. உங்களுக்கு கோப்ரோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, அதே மாதிரி தான் தெரியுது உங்களுக்கும். பார்த்தீங்கன்னா அங்கே ஃபாகெல்லாம் கவர் ஆகிட்டு, அதான் இந்த க்ளவுட்ஸ் கவர் ஆகிட்டு அப்படியே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே மட்டும்தான் அப்படியே போக போக அப்படியே கிளியர் ஆகிட்டே போகுது. அப்படியே க்ளவுட்ஸை வெளிக்கூட்டினே போகிறோம். நம்ம க்ளவுட்ஸ்குள்ளே பூந்து போகிறோம்ல, செம்மையாக இருக்குது. ஓ, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் ட்ரிப்பு. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, அதுவும் பைக்கில் R15. வாவ், சத்தியமாக வேறு லெவல் நண்பா. இவா லாரிக்காரன் எப்பா, அவன் பாட்டுக்கு வரான் இந்த ரோடில், அவ்வளோ ஸ்பீடாக வரான். நாம் பாட்டு ஏதோ குஷியில் வந்துட்டு இருக்கோம். கவனிக்காமல் வந்திருந்தா போய் மோதி இருக்க வேண்டியது தான். வாவ்,
எனக்கு கேமராவை ஆஃப் பண்ணவே தோணலை அப்படியே. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது கிளைமேட்டு. ஓடட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளே ஆகட்டும் தான் அப்படியே போயிட்டு இருக்கேன். இந்த வியூ கொஞ்சம் பாருங்க நண்பா, இருங்க உங்களுக்கு காட்டுறேன். எங்கன்னா நிற்கிற மாதிரி இடம் தான் நல்லாயிருக்கும். இதோ பாருங்கள், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இடம் இல்லை, நிற்கிறதுக்கு உண்மையிலே இடம் இல்லை. இருந்தால் காட்டலாம், இருங்க முன்னாடி போயிட்டு நான் உங்களுக்கு இடம் இருந்தால் நின்று காட்டுறேன். சத்தியமாக வேறு லெவல் வியூ இது. இந்த வியூ மட்டும் நீங்கள் பாருங்கள், அசந்து போயிடுவீங்க. பாருங்க, இன்னும் ஒரு பியூட்டி பாருங்க நண்பா. எத்தனை இடத்துல ஏறி இறங்குறது. ஐயோ, இப்போ நாம் அங்கே இருந்தால் வரோம்னு நினைக்கிறேன் அப்படியே. ஏன்னா அந்த ஃபால்ஸ் வந்து குட்டிஸாக 2 ஃபால்ஸ் இருக்குது, அது கீழே பார்த்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் நாம் எவ்வளோ அடி உயரத்தில் இருப்போம்னு தெரியல எங்களுக்கே. ஐயோ, ஸோ அவ்வளோதான் நண்பா. இங்கேருந்து இப்போ கிளம்புறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகிடுச்சு. இன்னும் நாங்கள் மேலே ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. இன்னும் ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் இப்போ கிளம்பிட்டோம். கோப்ரோவில் ஒரு சார்ஜ் காலி, ஸோ அதனால் இங்கே நின்று கொஞ்சம் சார்ஜ் போட்டு இப்போ தான் கிளம்புறோம். அதனால தான் லேட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ மேலே போயிட்டு ரூம் வேறு பார்க்கணும். ஏன்னா இங்கே டைம் ஆகிடுச்சு, 5:30 ஆகிடுச்சு. ரிட்டர்ன் போக முடியுமான்னு தெரியல. இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு பார்க்கலாம். நாளைக்கு எல்லாம் எங்கெங்கே போக முடியுமோ போயிட்டு வரலான்ட்டு இருக்கோம். ரூம் ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும் நண்பா. ஸோ என்ஜாய் ஆனால் உண்மையிலே வேறு லெவல் என்ஜாய்மெண்ட் இன்றைக்கி. எங்கேயுமே போய் எந்த இதுவும் பார்க்கலனாலையும் சும்மா இந்த வியூ மட்டும் பார்த்துறதுக்கே அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி என் மனசு வருமா இங்கேருந்து போகிறதுக்கு. அதனாலே நாங்கள் இந்த மலை ஏறத்துக்கே இவ்வளோ நேரம் பண்ணிருக்கோம். இவ்வளோ நேரம் கழித்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூவுக்கு வந்திருக்கோம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா மரம் அந்த மாதிரி தெரியறது நல்லா இருக்குது. இதுதான் அந்த பைன் ட்ரீன்னு தான் நினைக்கிறேன். பைன் ட்ரீ தான். ஸோ அதுதான் இருக்குது, நல்லா இருக்குது. இவ்வளோ நேரம் மலை ஏறி இப்போ தான் இந்த மாதிரி ஒரு வியூவை பார்க்குறோம் நாங்கள். சில்லுன்னு இருக்குது. எனக்கு மூணார் போன ஃபீல் தான் ஆகுது. ஏன்னா மூணார்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஊற்று அங்கங்கே வந்துகிட்டே இருக்கும். அங்கங்கே போயிட்டு கொஞ்சம் குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே வரும் குதிரை, வெள்ளை குதிரை. அவ்வளோதான், மேலே ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் நம்ம. ஏன்னா இதுக்கு மேலே ஏறுற மாதிரி தெரியல. மலையும் பார்த்திங்கன்னா மேலே அதோட முடியுது. அப்படியே குளிர் பார்த்திங்கன்னா அப்படியே நடுங்குது உடம்பெல்லாம். வாயிலேருந்து புகையாக கிளம்புது. மேலே ஏற ஏற வியூன்றது இன்னும் அழகாயிட்டு தான் போயிட்டு இருக்கு. வேலி ஏய், இங்கே லாரி காசுனுங்க எவனுமே ஸ்லோவாகவே வரமாட்டேன்றோம். இங்கே பாருங்கள், லொக்கேஷன் அல்டிமேட்டாக இருக்குது. ரோடை தான் பார்க்க முடியுது. இப்படி உங்களுக்கு காமிக்கலான்னு திரும்பினா ஏதோ ஒரு வண்டி வந்துடுது. அப்படியே இதை பாருங்க, செம்மையாக இருக்குது. ஐயோ, என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குது. சொல்ல வார்த்தையே இல்லை. நாங்கள் மேகத்துக்கு நடுவில் போயிட்டு இருக்கோம். இன்னும் மேகத்துக்கு மேலே 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 இன்னும் போயிட்டே இருக்கோம் நம்ம. ஸோ அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடையில் சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். இங்கே ஒரு ஜந்து நின்று இருக்குது.
வைசர் போட்டால் நம்மளுக்கு கண்ணு தெரியாது. பாருங்க ஃபுல்லாக ஃபாக் கவர் ஆகிட்டு இருக்குது. எப்படி ஓட்டின்னு போக போகிறேன்னு தெரியல. முன்னாடி போனால் ட்ராவல் பண்ண முடியுமான்னு தெரியல. ஃபுல்லாக எல்லாமே வாயிலேருந்து புகையாக வருது. வர வண்டி எதுவும் தெரியல. ட்ரை பண்ணி போகிறோம். சரிக்கா வரும். தேங்க்ஸ்க்கா. எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இந்த வேறு வண்டி லைட் வேறு, நான் மாஸ்க் மாட்டிருக்கிறதுக்கு சுத்தமாக லைட்டே தெரியல. எப்படி போய் சேர போகிறோன்னு தெரியல. சேஃபாக போய் சேர்ந்துடணும். ஆனால் இப்போலாம் வந்தீங்கன்னா, இந்த சீசனுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த கிளைமேட்டை மட்டும்தான் என்ஜாய் பண்ண முடியும். நீங்கள் வந்து பிளேசஸ் எல்லாம் அவ்வளோவா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஜஸ்ட் இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த லொக்கேஷன் பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. இந்த ஃபைன் ட்ரீ, அப்படியே மேலே ஃபாகு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. அங்கங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன். ரோடும் பார்த்தீங்கன்னா குழியும் பள்ளமாக இருக்குது. ஆனால் கிளைமேட் மட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீஃபாக இருக்குது, டவுன் ஸ்டீஃபாக இருக்குது. நான் ரேஸே பண்ணல, பட் இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வண்டி போயிட்டு இருக்குன்ட்டு. சுத்தமாக நான் ரேஸே கொடுக்கல. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு மட்டும்தான் விடுறேன். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அங்கங்கே கொஞ்சம் சரிவு ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். பிரிட்ஜு கட்டுறாங்களா என்னன்னு தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. இவ்வளோ மேலே வந்ததுக்கப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுற்றி 2 சைடும் நான் கடைன்றதை பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஷாப்ஸுன்றது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியல. ஏதோ ஒரு குத்து மதிப்பாக தான் நான் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். முன்னாடி சத்தியமாக எனக்கு ஒன்றுமே தெரியல. நம்ம வண்டியோட லைட் வேறு நான் மாஸ்க் போட்டு மறைச்சிட்டு இருந்தால் சுத்தமாக லைட் வெளிச்சமே தெரியல. ஸோ அப்படியே ஏதோ ஒரு கண்ணை மூடிட்டு ஓட்டுற மாதிரி தான் இருக்குது எனக்கு இப்போ. ஸோ உங்களுக்கும் ஒன்றும் தெரியாது கோப்ரோலையும். பாருங்க வண்டி ஒன்று நின்று இருக்குது, அது கூட தெரியல எனக்கு. கொடைக்கானல் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் செக் போஸ்ட்டில் எதுவும் கேட்கலன்னு நினைக்கிறேன். ரூம்ஸ் எதுவும் பார்க்குறீங்களா இப்போ கொடைக்கானலில்? ரூமு, காட்டேஜ், ரிசார்ட் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நண்பா, நம்ம போகிற வழியில், கொடைக்கானல் போகிற வழியில் எங்கள் வெள்ளி நீர்வீழ்ச்சி. ஸோ இதுதான் வெள்ளி நீர்வீழ்ச்சி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ஷட்டர்லாம் போட்டு நல்லா தெரியுது. நைட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது. பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் என்ட்ரான உடனே இந்த ஃபால்ஸ் இருக்குது. நல்லா இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். ஸோ இன்னும் போயிட்டு ரூம் எடுக்க வேண்டியது தான் பாக்கி. ஸோ நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ரூம் எடுத்துட்டோம். ரூம் எடுத்துகிட்டு இப்போ ரூமில் தான் இருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணுற ரூம். ரொம்ப குட்டியான ரூம் தான், பட் இருந்தாலும் போதும். ஸோ ஒரு நைட்டுக்கு. அண்டு தென் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் நான் போயிட்டு கொடைக்கானலுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அந்த கிளைமேட்டில் ட்ராவல் பண்ணி வந்ததும் சரி. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு லாங் ரைட், மோட்டர் லாகிங் ஸ்டார்ட் பண்ணி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் ரைட். ஸோ பார்க்கலாம் நண்பா. ஸோ இதுவே ஒரு 3 எபிசோடு இல்லை 4 எபிசோடாக போடலான்னு பார்க்குறேன். ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கினாருன்னு போயிருக்கான். ஸோ சாப்பாடு வந்தோடனே சாப்பிட்டு இன்னும் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. ஜஸ்ட் ஒரு டீ சாப்பிட்டு இன்றைக்கி டே ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் போயிட்டு சாப்பாடு வாங்கினாருன்னு போயிருக்கான். வந்தவொடனே ஃபுல்லாக ஒரு ஃபுல் கட்டிட்டு அதில் ஒரு குட்டி தோட்டை போட்டு நாளைக்கு எழுந்து ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது தான் நண்பா. அவ்வளோதான் இன்றைக்கோட பிளான். இதோட முடிஞ்சது. ஸோ அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிடுறேன். ஸோ see you people in the next video. Until then,